வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்காசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் ஷோரூமில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஜீவா. கையில் ஒரு நோட்டு வச்சுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே வர்ற மொட்டை பாஸ் சந்தோஷ், ப்ரோ அங்கே பாரு யார் வர்றாங்கன்னு அப்படின்னு சொல்ல யாருன்னு தலையை நிமித்தி எட்டி பார்க்குறாரு மனோஜ். ஜீவாவும் பார்த்துட்டு, பாஸ் இன்னைக்கும் அந்த பொண்ணு ஃப்ரிட்ஜை சுற்றி பார்க்க வருதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் பார்த்துட்டு இருக்க, ப்ரோ நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேங்கிறாரு மொட்டை பாஸ். பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மனோஜ் சொல்ல, வேற என்ன பண்றது, நார்மலா ஒரு கஸ்டமர் வந்தா பொருள் வாங்க வருவாங்க, சில பேர் டொனேஷன் கேட்டு வருவாங்க, சில நேரத்துல டீலர்ஸ் வருவாங்க, ஆனா இந்த பொண்ணு ஜூஸ் குடிக்க மட்டும்தானே கடைக்கு வருது அப்படின்னு சந்தோஷம் அடுக்கிக்கிட்டே போறாரு. இதுவே மாசத்துல பெரிய செலவா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு மனோஜ் வருத்தப்பட்டு இருக்க. சரி நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு மொட்டை பாஸ். அந்த பொண்ணு கனகா வந்த உடனே ஹாய் அப்படின்னு சொல்ல மனோஜும் எழுந்து வந்து நிற்கிறாரு. கூடவே அவங்க அம்மாவும் வர்றாங்க. வாங்க போலாம் அப்படின்னு டக்குன்னு மனோஜ் கையை பிடிச்சி அந்த பொண்ணு கூட்டிட்டு போறாங்க. எங்க 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 அப்படின்னு மனோஜ் கேட்க, ஃப்ரிட்ஜில் உள்ள போய் உட்காந்துக்கலாம், அங்கதான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், வெளியில வெயிலா இருக்குல்ல அப்படின்னு கனகா பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா மொழியெல்லாம் தெரிக்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு கையை மெதுவாக விலக்கி விடுறாரு மனோஜ். ஆனால் கனகா அவரோட கையை விடுறதா இல்லை. என்ன பாஸ் ஏதோ ரூம்மேட்டை கூப்பிடுற மாதிரி உங்களை ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார கூப்பிடுறாங்க அப்படின்னு ஜீவா கேட்குறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு மனோஜ் கையை பிடிச்சி இழுக்க, இரு இரு நான் வரல நீங்கள் போங்கன்றாரு மனோஜ். ஏன் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, நீங்கள் தான் கலராக இருக்கீங்கல்ல, வெளியே போனீங்கன்னா கலரெல்லாம் போயிடுன்றாங்க கனகா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்கள் போய் பாருங்க நான் வரலங்கிறாரு மனோஜ். நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கனகா மனோஜோட கையை பிடிச்சி இழுக்க, ஏய் கனகா அவர் தான் வேலை இருக்குன்னு சொல்கிறாருல்ல, அவருக்கு வேலை இருக்கும், நீ போய் பாருப்போ அப்படின்னு அதிர்ச்சியோட கண்ணில் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. மாட்டேன், அவரும் வரணும், நீயும் என் கூட வா, ஃப்ரிட்ஜில் போய் உட்காரலாம் வா அப்படின்னு அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம பரிதாபமா அவங்க அம்மாவை பார்க்குறாரு மனோஜ். அவர் வருவாருமா, நீ முன்னாடி போய் உனக்கு பிடிச்சத பாரு போ அப்படின்னு கனகா அம்மா சொல்ல, நீ வருவல்ல அப்படின்னு கனகா கேட்க, நீங்கள் எந்த ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருக்குன்னு பாருங்க அப்புறம் நான் வர்றேன் அப்படிங்கிறாரு மனோஜ். ஹை சூப்பர், அப்போ நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு மனோஜோட கையை விட்டுட்டு போகிறாங்க கனகா. பரவாயில்ல மனோஜ் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்தான். கனகா அந்த பக்கம் போனதும், மேடம் இவங்களை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வர்றீங்க, இது பிஸ்னஸ் நடக்கிற இடம், எனக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படின்றாரு. சாரி எனக்கு புரியுது, ஆனால் நான் இப்போ வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன் அப்படின்னு கனகாவோட அம்மா சொல்ல, என்கிட்ட என்ன பேசணும்னு மனோஜ் கேட்குறாரு. கொஞ்சம் தயங்குற அந்த லேடி சுத்தி முத்தி பார்த்துட்டு கொஞ்சம் உட்காந்து பேசலாமான்னு கேட்குறாங்க. பாஸ் அந்த லேடி பணக்காரங்க வேற, ஏதோ பேசணும்னு சொல்றாங்க, ஏதாவது பிஸ்னஸ் டீலா இருக்க போகுது, என்னன்னு தான் கேளுங்களேன்றாங்க ஜீவா. சரி வாங்கன்னு மனோஜ் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு அவரும் உட்கார்றாரு. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு மனோஜே கேட்க, உங்க பெயர் மனோஜ் கரெக்டானு கேட்குறாங்க அந்த லேடி. ஆமான்னு மனோஜ் சொல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த லைஃப் செட் ஆகாம இப்போ டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா அப்படின்னு அந்த லேடி கேட்க, இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு சின்ன பிரமிப்பு பார்வை பார்த்துட்டு ஆமாங்கிறாரு மனோஜ். உங்க அப்பா ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், உங்களுக்கு 2 தம்பிங்க, அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, ஒருத்தர் கார் ஓட்டுறாரு, இன்னொருத்தர் அவரோட ஒய்ஃபோட ஹோட்டல்ல செஃப்பா இருக்காரு. கரெக்டான அவங்க குடும்ப டீட்டெயில் மொத்தத்தையும் கனகா அம்மா டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிறாங்க. மனோஜ் கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்துட்டு, என்னங்க என் ஃபேமிலியை பத்தி இவ்வளவு டீட்டெயில் சொல்றீங்க, உங்களுக்கு ஜோசியம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்குறாரு. ஜோசியம்லாம் தெரியாது, எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்றாங்க அந்த லேடி. என் ஃபேமிலியை பத்தி நீங்க எதுக்கு விசாரிச்சீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, அதுக்கான தேவை வந்தது, அதனால தான் விசாரிச்சேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, மனோஜ் குழப்பத்தோட பார்க்க, அதை விட குழப்பத்தோட ஜீவா அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை பத்தி விசாரிச்ச வரைக்கும் நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, பிசினஸ்லயும் நல்லா டெவலப் ஆகிருக்கீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னு அந்த லேடி சின்ன புன்னகையோட சொல்ல,
மனோஜுக்கு அவ்வளவுதான், இமயமலையவே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப டேலண்டான ஆளு தான் அந்த லேடி சொல்ல, உடனே ஜீவா அப்படியான்னு கேட்டுடுறாங்க. மனோஜ் ஒரு முறைக்கிறாரு. உடனே ஜீவா மனோஜோட பார்வையை புரிஞ்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு, ஆமா ஆமாமா, எங்க பாஸ் ரொம்ப டேலண்டான ஆளு, அவருக்கு பிசினஸ்ல ரொம்ப நல்ல பேரு அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. இவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு ஏன் சம்பந்தம் இல்லாம ஆஜராகுதுன்னு பாக்குறவங்க, எனக்கு எல்லாமே தெரியும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்து பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல, மனோஜுக்கு அப்படியே குளுகுளுன்னு இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் சரிங்க, ஆனா நீங்க எதுக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவும் என் பர்சனல் லைஃபை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, ரீசன் இருக்குன்றாங்க அந்த லேடி. சரி, நாம இங்க பேசிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு மனோஜ் அப்படியே தலையை நீட்டி பார்க்க, அவங்க இருக்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஒவ்வொன்றா திறந்து பார்த்துக்கிறாங்க. சில ஃப்ரிட்ஜுக்குள்ள தலையை விட்டு வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் பார்க்கறத பார்த்துட்டு அவங்களும் தன்னோட மகளை ஒரு பார்வை பார்க்குறாங்க. என் பொண்ணுக்கு இந்த ஷோரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஐயையோ, நான் இந்த ஷோரூம் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறதா இல்லைங்க மேடம் அப்படின்னு மனோஜ் உடனே பதட்டமாக சொல்கிறாரு. ஷோரூமை நான் விலைக்கு கேட்கல, ஷோரூம் ஓனர் தான் விலைக்கு வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவளுக்கு இந்த ஷோரூமையும் பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல, மனோஜுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் கொஞ்சம் பெருமையா, என்ன மாதிரி எந்த ஓனர் இப்படி ஃப்ரிட்ஜெல்லாம் சுற்றி பார்க்க விடுவான் அப்படின்னு சொல்ல, உடனே ஜீவாவும் ஆமாம்மா, அந்த அளவுக்கு கேனம் யார் இருக்கா அப்படின்றாங்க பளிச்சுன்னு. மனோஜுக்கு சில செகண்ட்ஸ் லேட்டாக தான் அவங்க சொன்னது உரைக்குது. என்னது கேனேனா அப்படின்னு திரும்பி பார்க்க, இல்லைங்க பாஸ், உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான மனசுன்னு சொன்னேன் அப்படின்னு ஜீவா சமாளிக்கிறாங்க. மேடம், நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட சொல்லுங்கன்றாரு மனோஜ். என் பொண்ணுக்கு இருக்கிற ப்ராப்ளம் பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஆமா தெரியுங்கிறாரு மனோஜ். நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, எதுலையுமே அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் சரியாகல. டாக்டர் இப்போ கடைசியா என்கிட்ட ஒரு ஆப்ஷன் சொல்லி இருக்காரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அப்படியா என்னங்கிற மாதிரி மனோஜ் பாக்குறாரு. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ மனநிலை சரியாயிடும்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, மனோஜ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியா அப்படின்னு ஜீவா ஒரு மாதிரி முகத்தை அஷ்டட்டு கோணலாக்கிட்டு பாக்குறாங்க. அவளுக்கு குணமாக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஓ அப்ப நல்ல மாப்பிள்ளையா பாருங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, மாப்பிள்ளை பார்த்தாச்சு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஓ கல்யாணம் நடக்க போகுதா, மேரேஜுக்கு சீர் வைக்க அப்ளையன்சஸ் வாங்க போறீங்களா அப்படின்னு அவரு வியாபாரத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அதுக்கு தானே வந்திருக்கீங்க, நான் நல்ல டிஸ்கவுண்ட்ல தரேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதெல்லாம் இல்ல, என் பொண்ணுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கு எதிரில் தான் நான் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அப்பவும் புரிஞ்சுக்காத நம்ம மாங்கா மனோஜ், அப்படியா மாப்பிள்ளை வந்திருக்காரா எங்க அப்படின்னு சுத்தி முத்தி தேடுறாரு. ஜீவா கொஞ்சம் ஷார்ப்புங்கிறத டக்குன்னு ப்ரூவ் பண்றாங்க. பாஸ், அவங்க உங்களை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, என்னது நான் மாப்பிள்ளையா மேடம், என்ன சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் பட்டக்குன்னு எழுந்து நின்று கத்துறாரு. டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க ப்ளீஸ் அப்படின்னு அவங்க அலட்டிக்காம சொல்ல, மெதுவாக உட்கார்றாரு மனோஜ். மிஸ்டர் மனோஜ், நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், எங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, ஆனால் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லை. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சில மாப்பிள்ளைங்களை பார்த்தோம், யாருமே ஒத்து வரல, என் பொண்ணுக்கும் அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்ணு உங்களை பற்றி அடிக்கடி பேசுகிறா, உங்களை பற்றி கேட்குறா, அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு அந்த லேடி கேட்க, மனோஜ் அப்படியே பேயடிச்ச மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஜீவா ஒரு மாதிரி நக்கல் சிரிப்பை மறைச்சிக்கிட்டு மனோஜை பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் அப்படியே பயங்கரமா யோசிக்கிறாரு. என்னங்க திடீர்னு இப்படி வந்து கேக்குறீங்க, நான் எப்படி உங்க பொண்ணை அப்படின்னு தடுமாறுறாரு மனோஜ். நான் உடனே உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, நீங்க மனசு வச்சா என் பொண்ணை இந்த நிலைமையில இருந்து வெளியே கொண்டு வர முடியும். மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா அவளோட மென்டல் ஸ்டேட்டஸ் நார்மல் ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்ல, மனோஜ் அப்படியே யோசனையா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரு மறுபடியும் கனகாவை பார்க்க அவங்க இன்னொரு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் பார்க்கறத பார்த்துட்டு ஜீவாவை அங்க பார்க்க, கனகா ஃப்ரிட்ஜை ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ், பிஸ்னஸ் ப்ரப்போசல் வரும்னு பார்த்தா
மேரேஜ் ப்ரப்போசலோட வந்திருக்காங்க அப்படின்னு ஜீவா சொல்ல மனோஜ் மறுபடியும் கனகாவை பார்க்குறாரு. மனோஜ் எதுவும் பேசாம அமைதியா இருக்கதை பார்த்துட்டு மிஸ்டர் மனோஜ்னு அவங்க கூப்பிட அப்படின்னு திரும்புறாரு. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, என் சொத்து எல்லாமே அவளுக்கு தான் சேரும் அப்படின்னு அவங்க கரெக்டான இடத்துல தூண்டில போடுறாங்க. என் பொண்ணு கல்யாணம் பண்றவங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. நீங்க அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டா எங்க மொத்த சொத்தையும் உங்க காலடியில கொண்டு வந்து கொட்டுவேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல பரபராபம் அப்படின்னு மனோஜ் தலைக்கு பின்னாடி பீச்சியும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே பாஸ், ஓகே ஓகே அப்படின்னு ஜீவா பாக்குறாங்க. எனக்கு என் பொண்ணு குணமானா போதும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல மனோஜோட கண்கள் அப்படியே முட்டை மாதிரி விரியுது. டக்குன்னு அவங்களோட மைண்ட்ல லெஃப்ட் சைட்ல ரோகிணி வந்து நிக்கிறாங்க, அப்படியே ரைட் சைட்ல கனகா வந்து நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் முடிய உருட்டி உருட்டி யோசிக்கிறவரு, நீங்க திடீர்னு வந்து கேட்பீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு அவரு தவிப்பா சொல்ல, உடனே நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், இது உடனே எடுக்கிற முடிவு இல்லைன்னு எனக்கு தெரியும், நீங்க யோசிச்சு சொல்லுங்க, உங்க பதில் பாசிட்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. வெளியே போய் ஜூஸ் வாங்க போனேன். சந்தோஷ் ஜூஸ் டம்ளரோட உள்ளர வர்றாரு. ஜூஸ், என்னோட ஜூஸ் எனக்கு வேணும், குடு 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 அப்படின்னு கனகா படக்குன்னு வாங்கி அதை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாஸ், இன்னைக்கும் ஃப்ரிட்ஜை சுற்றி பார்த்துட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்க, சார் பாஸே இப்போ தலை சுற்றி போய் தான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு ஜீவா அவரை கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வந்து சொல்றாங்க. என்னம்மா சொல்றேன்னு அவர் பார்க்க அப்படின்னு தலையாட்டுறாங்க ஜீவா. உண்மையிலேயே மனோஜ் அப்படிதான் உட்கார்ந்துருக்காரு. மனோஜ் அப்படின்னு கூப்பிட மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. நான் இப்போ திடீர்னு இப்படி வந்து கேட்குறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், சில விஷயம்லாம் எதிர்பார்க்காம தான் நடக்கும். நான் சொன்னதுக்கு நீங்கள் ஓகே சொன்னா என் பொண்ணு லைஃபும் நல்லா இருக்கும், உங்கள் லைஃபும் நல்லா இருக்கும், யோசிச்சு பாருங்க அப்படின்னு அவங்க சொல்ல மனோஜ் உண்மையாவே ரொம்ப சீரியஸாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட பார்வை கனகா பக்கமாக போக அவங்க ஜூஸ் டம்ளரை காலி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா தலையாட்டிட்டு அவங்க ஜூஸை குடிச்சிட்டு இருக்காங்க. மொத்தமா குடிச்சு முடிச்சுட்டு இன்னும் ஏதாவது இருக்கானவங்க தலை குப்புற கவிழ்த்து தட்டிக்கிட்டு இருக்க, அந்த கிளாஸ் இங்கே கொடுங்க அப்படின்னு பிடுங்காத குறையா மொட்டபாஸ் சந்தோஷ் வாங்குறாரு. யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க மனோஜ், நாங்க வர்றோம்னு அந்த லேடி சொல்ல அவங்களுக்கு முன்னாடி எழுந்து நிற்கிறாரு மனோஜ். அந்த லேடியும் எழுந்து நிற்க அந்த பொண்ணு கனகா பக்கத்துல வந்து பாய் மனோஜ், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வர்றாங்க. வா போலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. என்ன ப்ரோ, என்ன யோசிச்சு முடிவெடுக்க சொல்றாங்க அப்படின்னு மொட்டபாஸ் வந்து மனோஜ் கிட்ட கேட்க, சார் அவங்க ஒரு பெரிய ப்ரப்போசலையே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஜீவா சொல்ல, என்ன என்ன ப்ரப்போசல் அப்படின்னு கேட்குறாரு சந்தோஷ். அதை சொல்கிற அளவுக்கு டைம் கொடுக்காத மனோஜ், ப்ரோ நீங்கள் முதல்ல நம்ம நியூமராலஜிஸ்ட் சக்திவேலை வர சொல்லுங்கன்றாரு. எதுக்கு அப்படின்னு அவர் கத்த, நீங்கள் கூப்பிடுங்க நான் சொல்கிறேன்றாரு மனோஜ். இந்தா அப்படின்னு டம்ளரை ஜீவா கையில் வச்சுட்டு அவர் மொபைல் எடுக்கிறாரு. அவர் ஹலோ அப்படின்னு ஃபோனில் கூப்பிட்டுக்கிட்டே அந்த பக்கம் போகிறாரு. இங்கே முத்துவோட வீட்டுள்ள கதவை ஒரு 2-3 பேர் சேர்ந்து படார்னு தள்ளி விட்டுட்டு டேய் வாடான்னு கூப்பிடுறாங்க. ஒரு 4 பேர் கடகடன்னு வீட்டுக்கு வர்றாங்க. அந்த பொருளெல்லாம் கரெக்டாக டெலிவரி பண்ணிடுங்க, நான் ஈவினிங் வந்து கடையில் பேசிக்கிறேன்னு மனோஜ் ஃபோனில் பேசிக்கிட்டு கிச்சன் பக்கத்துல இருந்து ஹாலுக்கு வர்றாரு. அப்போ அந்த 4 பேரும் அதிரடியா ஏன்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஏய் யாரா நீங்களான்னு அதிர்ச்சியா கேட்குறாரு மனோஜ். ஏய் நீதான் முத்துவாடா அப்படின்னு கேட்க, இங்கே பாடுறா மரியாதையா பேசு, நான் முத்தெல்லாம் இல்லை பப்பரப்பா மனோஜ் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்காது அவங்க. என்னது அப்படின்னு கேட்க, பப்பரப்பா மனோஜ் அப்படிங்கிறாரு மனோஜ். பரவாயில்ல பேரில் நல்லா செட் ஆகிட்டாராட்ருக்கு. ஏய் என்ன கலாய்க்கிறியா, எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு ஒருத்தன் கேட்க, பொண்ணா அப்படிங்கிறாரு மனோஜ். டேய் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த ரெட் ஷர்ட்டுக்காரன் கொத்தா மனோஜ் சட்டை பிடிக்கிறாப்புல. உடனே எல்லாரும் சேர்ந்து மனோஜாவை பிடிச்சி அடிக்க போக, ஏய் ஏய் யார்டா நீங்க, ஏய் யார்டா நீங்கெல்லாம் அப்படின்னு அவரு பயத்தோட அலறிட்டு இருக்க சத்தம் கேட்டு ரூம்குள்ளே இருந்து முத்துவும் ஓடி வர்றாரு. அவர் அந்த ரவுடிங்க கிட்ட ஓடிக்கிட்டு இருக்க விஜயா பின்னாடியா அண்ணாமலை எல்லாரும் ஓடி வர்றாங்க. டேய் டேய் இந்த பாருங்கடா யார்டா நீங்களா, விடுங்கடா அவனை அப்படின்னு கத்திக்கிட்டே வர்றாங்க. சத்தம் கேட்டு மீனாவும் வெளியே ஓடி வர முத்து படார் படார்னு ஒவ்வொரு ரவுடிவா பிடிச்சி வலையில இருக்க மீனை தூக்கி வீசுற மாதிரி இந்த பக்கம் வீசிட்டு இருக்காரு. ஏய் யார்டா நீங்க, விடுங்கடா அப்படின்னு மீனாவும் கத்திக்கிட்டே ஓடி வர்றாங்க. 4 பேரையும் பிடிச்சி இந்த பக்கம் தூக்கி போட்டிருக்க சத்தம் கேட்டு ரவியும் ஸ்ருதியும் கூட ரூம்ல இருந்து
வெளியே வந்து நிக்கிறாங்க. ஏய், நீ தான் முத்துவான்னு கேட்க, ஆமாண்டா அப்படின்னு சொல்ல, உடனே 4 பேரும் ஒரே நேரத்துல எங்கடா அந்த பொண்ணுன்னு கேட்டுக்கிட்டு முத்து மேல பாயுறாங்க. ஏய் ஏய், விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு விஜயா, மனோஜ், மீனான்னு எல்லாருமே போய் அவங்கள விலக்கி விட முயற்சி பண்ணிட்டே கத்துறாங்க. ரவியும் ஒரு பக்கம் புடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஏய் ஏய், விடுங்கடா விடுங்க அப்படின்னு மீனா ஹை பீச்சில் கத்திக்கிட்டு இருக்க. ஏய் ஏய், நிறுத்துங்கடா அப்படின்னு இன்னொரு சத்தம் வருது. எல்லாருமே திரும்பி பார்க்க அங்க மிஸ்டர் மூர்த்தி நிக்கிறாரு. உடனே முத்துவும் அவங்கள 4 பேரையும் அப்படியே ஒரே தள்ளி விட்டுட்டு, ஓ வேலை தானா இது? அடியாளுங்களை வீட்டுக்குள்ள அனுப்புற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்றாரு முத்து கோவமா. உன்னையெல்லாம் இவ்வளவு நாள் விட்டு வச்சதே ரொம்ப அதிகம்டா. என் பொண்ணு எங்கடா அப்படின்னு சிந்தாமணி கத்துறாங்க. அண்ணாமலை ரொம்ப கோவத்தோட முன்னாடி வந்து, சிந்தாமணி, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? என் பையனை அடிக்கிறதுக்கு என் வீட்டுக்கே ஆள் அனுப்புறியா நீ அப்படின்னு அவரு பயங்கரமா கத்துறாரு. ஓ, இதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுல்ல? என் பொண்ணை கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கானே, எனக்கு எவ்வளவு கோபம் வரும் அப்படின்னு சிந்தாமணியும் கத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கோபம் வந்தான்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே, ஏய், உன் பொண்ணு எவன் கூடவோ ஓடி போனா இங்க வந்து கேப்பியான்னு விஜயா கத்துறாங்க. என் பொண்ணு எங்கேயும் ஓடி போகல, இதோ உன் பையன்தான் எங்கேயோ கூட்டிட்டு போய் வச்சிருக்கிறான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி விஜயா முத்துவ பாக்குறாங்க. சும்மா சவுண்டெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காத, யாரும் யாரையும் கடத்தல. ஏன் உன் பொண்ணு அனுப்புன வீடியோவை நீ பார்க்கலையா? அவ சந்தோஷமா இருக்கா, அவ ஆசைப்பட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்க போறா அப்படின்னு முத்து பயங்கரமா கத்துறாரு. ஏய், யார் பொண்ணை யாருடா கல்யாணம் பண்ணிக்கிறது? அவளுக்கு என்ன, யாரும் இல்லைன்னு நினைச்சியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் குடும்பத்தையே இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சிந்தாமணி பயங்கரமா மிரட்டுறாங்க. ஐயோ ஆமாமா, நாங்க பயந்துட்டோம். இந்த பார், இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது அப்படின்னு முத்து சொல்ல, சிந்தாமணி, உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க யாரும் நாங்க கிடையாது. உன் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை விட உன் கௌரவம் தான் உனக்கு பெருசா போச்சுல்ல அப்படிங்கிறாங்க மீனா. ஏய், நீ வாயை மூடு, என்ன பழி வாங்க தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி கத்த. ஆமா, எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா? ஆசைப்பட்ட 2 பேரை நாங்க சேர்த்து வைக்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்னு முத்து கத்த. ஏய், அதை பண்ண நீ யாருடா? ஒழுங்கா என் பொண்ணை அனுப்பி வச்சுடு, இல்ல உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு மூர்த்தி மிரட்டுறாரு. ஹலோ, உங்க பொண்ணு ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, மேஜரான பொண்ணு. யார மேரேஜ் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ற ரைட்ஸ் அவளுக்கு இருக்கு அப்படின்னு ஸ்ருதியுமே தைரியமா முன்னாடி வந்து பேசுறாங்க. உங்க பொண்ணை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகலையே. சத்யா உங்க பொண்ணை லவ் பண்ணனா, முத்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறான். கம்ப்ளைண்டா கொடுத்தாலும் அது செல்லாதுங்கிறாரு ரவி. 2 பேரும் வெறுப்போட பார்த்துட்டு இருக்க, நியாயப்படி பார்த்தா நீங்க பண்ண வேண்டியதை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். லவ்னாலே ஏயா முதல்ல பெத்தவங்கெல்லாம் இப்படி வந்து தடுத்துட்டு நிக்கிறீங்க? உங்க பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தா அவன் நல்லவனா, நல்லா பாத்துக்குவானான்னு பார்த்துட்டு கட்டி வைக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எங்க மேல இருக்க பகைய மனசுல வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய கெடுக்க பாக்குறீங்கன்னு முத்து கேக்குறாரு. ஏய், வாய் மூடுறா, எங்க பொண்ணுக்கு எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நீங்க தெரியும்னு சொல்றீங்க, ஆனா உங்க பொண்ணு எங்ககிட்ட உதவி கேட்டு நிக்கிறா அப்படிங்கிறாரு முத்து. இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் பேசுனா வேலைக்கு ஆகாதுன்ற சிந்தாமணி. டேய், பார்த்துட்டு நிக்கிறீங்களே, இவங்களெல்லாம் வந்து அடிங்கடா அப்படின்னு சிந்தாமணி ஆர்டர் போட, உடனே 4 பேரும் பாயிறாங்க. மறுபடியும் ஒரு கசமுசா அடிதடி ஆரம்பமாக. டேய் டேய், விடுங்கடா விடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு மீனாவும் போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் ஒரே சொல்லிட்டுல 4 பேரையும் சொல்லட்டி கொஞ்சம் தள்ளி விட்டுடுறாரு. 4 பேரும் நிலத்தடுமாறி போய் அங்க நிக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒழுங்கா வீடு போய் சேர்ந்துருங்க, கை கால் எல்லாம் உடைஞ்சி ஷேப் எல்லாம் மாறி போயிடும் அப்படின்னு அந்த ரவுடிங்களை பார்த்து மிரட்டுறாரு முத்து. இதை பார்க்குற அண்ணாமலை இன்னுமே கடுப்பாகி, சிந்தாமணி என்ன இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, யாரு அராஜகம் பண்றது? உங்க வீட்டு பொண்ணை யாராவது இப்படி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படின்னு மிஸ்டர் மூர்த்தி கேட்க, அதுக்கு எதுக்கு இங்க வந்து கத்துறீங்க? இவளோட தம்பி என்ன இங்கேயா இருக்கிறான்? அவன் தானே கூட்டிக்கிட்டு போனா, அவன் வீட்டுல போய் சத்தம் போடுங்க, இது ஏன் வீடு, இங்க வந்து கத்தாதீங்கன்னு விஜயா பயங்கரமா கத்தி விடுறாங்க. ஏய் நிறுத்து அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, விஜயா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. என்ன குடும்பமா எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சிந்தாமணி கேட்க,
உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எங்க வேலையா? நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் இப்படியெல்லாம் அனுபவிக்கிற அப்படின்னு விஜயாவும் கத்தி விட்டுடுறாங்க. என் பொண்ணை வச்சுக்கிட்டு எங்கிட்ட விளையாடுறீங்கல்ல? வேண்டாம் விஜயா, ஒழுங்கா என் பொண்ணை அனுப்ப சொல்லு. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு என் வீட்டுக்கே வந்து அவன் சொல்லிட்டு போறான் அப்படின்னு சிந்தாமணி கத்த அப்படியே முறைப்போட நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும். சிந்தாமணி, இது உன் பொண்ணு கல்யாண விஷயம். நான் தான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு வர சொன்னேன். நாங்க இவ்வளவு நாகரிகமா நடக்கும்போது நீயே இவ்வளவு மட்ட ரகமா நடக்கிறன்னு அண்ணாமலை கேக்குறாரு. எது நாகரிகம்? என் பொண்ணை தூக்கிட்டு வர்றதா நாகரிகமா? என்னையா புள்ளைய வளர்த்து வச்சிருக்கிற? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, ஏய் அப்படின்னு முத்து பயங்கரமா கத்திக்கிட்டு வந்ததுல சிந்தாமணி மூர்த்தி 2 பேருமே அதிர்ந்து போய் திரும்புறாங்க. எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுன நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து கத்த 2 பேரும் லைட்டான பயமும் திகைப்புமா பாக்குறாங்க. மரியாதை கொடுத்தாதான் மரியாதை திரும்ப கிடைக்கும். நீ எல்லாம் ரவுடிங்களை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றவ. ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது. அவர் சொல்லிதான் நாங்க உன் வீட்டுக்கு வந்து பேசணும். அவரு நேர்மையா நடந்துக்கிறதுக்கு தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இல்லைன்னா உனக்கே தெரியாம இந்த கல்யாணம் எப்பவோ நடந்திருக்கும். அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னவர் தான் எங்க அப்பா. அவர்கிட்ட இந்த மாதிரி பேசுன அப்படின்னு முத்து மிரட்டலா சொல்ல, ஏய் எங்களுக்கே தெரியாம இந்த கல்யாணம் நடந்துருமா? எப்படி நடத்துறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சிந்தாமணி இடுப்புல கைய வச்சுட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி, வாழ வேண்டிய இலசுங்களை ஏன் பிரிக்கிற? அப்படி என்ன உனக்கு வரட்டு கௌரவம் அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. போதும், உங்க பையனுக்கு தான் சின்ன வயசு, எது தப்பு எது சரின்னு தெரியல. உங்களுக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து சிந்தாமணி கேட்க முத்து அப்படியே முறைச்சிட்டு நிக்கிறாரு. வீட்டுல இருக்க பெரியவங்க நீங்களாவது சொல்ல வேண்டாம்? ஊரா விட்டு புள்ளைய தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, இங்க பாரு அப்படின்னு அண்ணாமலை ஏதோ சொல்றதுக்குள்ள, ஏய் என்ன பேசுற? உன் பொண்ணு ஒன்னும் இல்லாத அந்த வெத்து பையனை லவ் பண்ணதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சந்தடி சாக்குல விஜயா மீனா குடும்பத்தை ஒரு வார முத்து, மீனா, ரவி 3 பேரும் என்னம்மான்ற மாதிரி பாக்குறாங்க. மீனா, உன்னை நான் நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். உனக்கு சில உதவிகள் தேவைப்பட்டப்ப நானே கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உன் தம்பிக்கு என் கம்பெனியில வேலை போட்டு கொடுத்து நல்லா தானே பாத்துக்கிட்டேன். அவன் இப்ப எனக்கே துரோகம் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு மூர்த்தி கேக்குறாரு. உடனே மீனா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து, என்ன சார் துரோகம் பண்ணான் என் தம்பி? விருப்பம் இல்லாத பொண்ணையா அவன் கூட்டிக்கிட்டு போனான்? என் தம்பி நல்லவன், படிச்சிருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு மீனா கேக்குறாங்க. சார், சொல்ல போனா உங்க பொண்ணு தான் சத்யா கிட்ட முதல்ல ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறாரு ரவிய முன்னாடி வந்து. அது வயசு வேகத்துல ஏதாவது சொல்லி இருப்பா, அதுக்காக இவன் லவ் பண்ணிருவானா? என் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே இவன் லவ் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, அப்படி அடுத்தவங்க சொத்துக்கெல்லாம் என் தம்பி ஆசைப்பட மாட்டான். அவன் உங்க பொண்ணு உண்மையா விரும்புறான்றாங்க மீனா. முதலாளி பொண்ணை தான் லவ் பண்ணணுமா அப்படின்னு மூர்த்தி கேட்க, யாரு என்னெல்லாம் பார்த்து லவ் வராதுங்க சார். ரேகாவும் சத்யாவும் ட்ரூவா லவ் பண்றாங்க. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா நல்லா இருக்க போறாங்க. நீங்க இதை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. நீ யாரு சில்லுவண்டி இடையில போந்துகிட்டேன்னு பாக்குற சிந்தாமணி? வெறும் பையலுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சிந்தாமணி கேட்க யாரும் பதில் சொல்ல முடியாம நிக்கிறாங்க. அவன் ஒண்ணு என் பொண்ணை விரும்பல. இதோ இந்த மீனாவும் அவ புருஷனும் சேர்ந்து என்ன பழிவாங்க என் பொண்ணை லவ் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, எங்களை பழிவாங்க துடிக்கிறது நீங்க தான். நாங்க உங்க பொண்ணுக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றாரு முத்து. ஏய் நிறுத்துடா, பணக்கார பொண்ணு சொத்து எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சுக்கிட்டு போயிடலாம். மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவனை ஏமாத்தி நீ சொத்தை எழுதி வாங்கிக்கலாம். அதானே உன் கணக்குன்னு சிந்தாமணி கேட்க, அதானேங்கிற மாதிரி மூர்த்தியும் பாக்குறாரு. முத்து சிந்தாமணியவே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, கேட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி மீனாவும் முத்துவை பாக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, முத்துவுக்கு அந்த மாதிரி எல்லாம் கணக்கு போட்டு வாழ தெரியாது. அவன் எப்பவுமே நியாயத்து பக்கம் நிக்கிறவன். உங்களை விட முத்துவை நம்பி உங்க வீட்டு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்குன்னா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே, இல்ல என் பொண்ணு ஒன்னும் இவங்கள நம்பி வரல, இவங்க தான் கடத்திக்கிட்டு போயிருக்காங்கன்னு மூர்த்தி கத்துறாரு. உங்க பொண்ணே வீடியோவில் நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு யாரும் காரணம் இல்லை, நானே தான் விருப்பப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இருக்கா.
அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு முன்னாடி வந்து கேக்குறாங்க ஸ்ருதி. சோ அப்படின்னு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒருத்தர் எரிச்சலோட பாத்துக்கிறாங்க. பிரச்சனையை நம்ம பக்கம் வச்சுட்டு நண்டு சிண்டெல்லாம் வந்து நம்மள கேக்குது பாருன்ற மாதிரி இருக்கு அவங்க பார்வை. மீனா கொஞ்சம் முன்னாடி வந்து, இங்க பாருங்க, உங்க பொண்ணு உங்க கூட இருக்க விருப்பம் இல்லாம தான் வெளியே போயிட்டா. பேசாம உங்களுக்கு பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு அவ கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றாங்க மீனா. ஏய், என்னடி ஆசீர்வாதம்? ஒரு பூக்கற்றவெல்லாம் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேனா? முதல்ல என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்க, அவகிட்ட நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, உங்க பொண்ணுக்கு நீங்க வேணும்னா அவளே கண்டிப்பா உங்களை தேடி வந்திருப்பா. அவ வரலங்கிறப்பவே உங்களுக்கு புரிய வேண்டாமா அப்படின்னு முத்து கேட்க, என்னடா பூ கட்டுறவ டிரைவர் எல்லாம் சேர்ந்து எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா அப்படின்றாங்க சிந்தாமணி. என் புருஷன் ஒன்றும் டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட 8 வண்டி இருக்குது. அவர் ஒரு டிராவல்ஸ் கம்பெனியோட ஓனர், நியாயமா உழைக்கிறாரு. உங்களை மாதிரி அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு பொழைக்கல அப்படின்னு மீனா ரோபோட் மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாங்க சிந்தாமணி. சிந்தாமணி அப்படிங்கிற மூர்த்தி, எங்களுக்கு எங்க பொண்ணு வரணும், அதை மீறி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, உன்னால ஆனதை பார்த்துக்கன்ற மாதிரி முத்து நிக்கிறாரு. இங்க பாருங்க, நியாயப்படி என்ன பண்ணணுமோ அதை தான் நாங்க பண்றோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இனிமே இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. டேய் வந்து 4 மொத்துங்கடா, தானா சொல்ல போறாங்கன்றாங்க சிந்தாமணி. மறுபடியும் 4 பேரும் முத்து மேல பாய மறுபடியும் ஒரே கசமுசா ஆகுது. அப்ப இன்னும் கொஞ்சம் பேர் வீட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க. அதுல ஒருத்தர், யாருப்பா இவங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் தெரியுது அவங்கெல்லாம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க போல இருக்கு. உடனே அண்ணாமலை, எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான், நாங்க பேசி தீர்த்துக்கிறோங்கிறாரு. எப்படிங்க போக முடியும், பக்கத்துல குடியிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? யார் இவங்க, பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. கிட்ட ஒரு 20-25 பேர் உள்ளர வந்து நிற்கிறாங்க. யோ, என்ன நடக்குதுன்னு தெரியாம பஞ்சாயத்து பண்ண வந்துட்டியா அப்படின்னு சிந்தாமணி கத்த, அதுதானே அவங்க வீட்டுக்காரரும் தலையாட்டுறாரு. என் பொண்ணை இவங்க கடத்திக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அங்க வந்திருக்க லேடி, என்ன கடத்தினாங்களான்னு அதிர்ச்சியோட கேட்குறாங்க. உடனே மீனா கொஞ்சம் முன்னாடி வந்து, அக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா, என் தம்பியும் அவங்க பொண்ணும் லவ் பண்றாங்க, நாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறோம், அதுக்கு அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு மீனா சொல்றாங்க. அதுக்குன்னு அடியாளுங்களோட வீட்டுக்குள்ள பூந்து பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. இதோ பாருமா, அண்ணாமலை அண்ணன் பல வருஷமா இங்க இருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த தெருவில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா உடனே ஓடி வந்து உதவி பண்ணுவாரு. அவர் வீட்லயே வந்து பிரச்சனை பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த லேடி கோவமா கேக்குறாங்க. இந்தாம்மா, இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, ஒழுங்கா போயிடுங்கன்றாங்க சிந்தாமணி. இது சரிப்பட்டு வராது, எனக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரை தெரியும், நான் அவருக்கே ஃபோன் பண்றேன்னு ஒருத்தர் ஃபோனை எடுக்கிறாரு. உடனே சார் அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க சார், இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் தேவையில்லைங்க சார், சும்மாவே அனுப்பிச்சிடலாங்க சார்ங்கிறாரு முத்து. ஏய், நான் யாருன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, உன்னை பத்தி தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேங்கிறாரு முத்து. ஏய், ஒழுங்கா என் பொண்ணை அனுப்பி வைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஏமா அதுதான் உங்க பொண்ணு மீனாவோட தம்பிய லவ் பண்ணதுல, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு இங்க வந்து அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்கிற, போலீஸ் வந்தா அடியாளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு உன்னதான் உள்ளர வைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, என்ன மிரட்டுறீங்களா, கூப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் என்னென்ன அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சிந்தாமணி நான் அவங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு. அவங்க திரும்ப, இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, இதை நாம வேற மாதிரி தான் டீல் பண்ணணும், நீ வான்னு அவர் கூப்பிடுறாரு. ஏங்க இவங்களுக்கு பயந்து நாம போகணுமான்னு சிந்தாமணி கேட்க, நீ வான்னு சொல்றேன்ல, வா நாம பேசிக்கலாம் அப்படிங்கிற மூர்த்தி, டேய் வாங்கடான்னு கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. டேய் வாங்கடான்னு அடியாளுங்களும் கிளம்ப 2 போற சிந்தாமணி பயங்கர கோவத்தோட திரும்பி பார்க்குறாங்க. முத்துவை பார்த்து முறைச்சிட்டு, என்ன ஆனாலும் சரி நீ எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு ஒரு திருப்பிட்டு அங்கேருந்து போகிறாங்க சிந்தாமணி. அவங்க போனதும், அண்ணாமலை சார் நீங்கள் எதுக்கும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் நடக்கிறது தான், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள்லாம் எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கிறாரு அண்ணாமலை. சரிங்க சார், எதா இருந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, என்ன பிரச்சனைனாலும் எங்களையும் கூப்பிடுங்க, எதுக்கும் தயங்க வேண்டாம்,
அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல வாங்க வாங்க போலாம் அப்படின்னு கும்பலா கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துல வீடே போர்க்களமாகி அப்படியே அமைதி களமா மாறிடுது. அதுவெல்லாம் அதிர்ச்சியோடு இருந்த மனோஜ், அம்மா என்னம்மா, யார் யாரோ வீடு தேடி வந்து கத்திட்டு போறாங்க, இவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவங்க பொண்ணை அனுப்பி வைக்க வேண்டியது தானேங்கிறாரு மனோஜ். ஏய் பப்பரப்பா, உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா, போடாங்கிறாரு முத்து. போட்டா அப்படின்னு மனோஜ் அங்கேருந்து போக விஜயாவும் கூடவே போயிடுறாங்க. இதோ பாருடா முத்து, பெத்தவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். ஆனா இவங்கள பார்த்தா திருந்துற மாதிரி தெரியல. அப்படியே நினைச்சாலும் இவங்களை திருத்த முடியாது. இனிமேலும் யோசிக்க வேண்டாம், நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நீ சொல்லிட்டல்லப்பா, விடுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்து ரொம்ப வீரமா சொல்ல, சரின்னு தோல்ல தட்டி கொடுத்துட்டு அண்ணாமலை போறாரு. நாளைய ப்ரோமோவில் நைட் ஆயிடுது. ஏமா நீங்க இன்னும் தூங்காம இருக்கீங்கன்னு விஜயா கிட்ட மனோஜ் கேக்குறாரு. நீ வந்தா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும்னு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்றாங்க விஜயா. சீக்கிரமா உனக்கு ஒரு துணையை பார்க்கணும்டா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்ல வந்து உட்கார்ற மனோஜ் அப்படியே யோசனையாவே உட்கார்ந்துருக்காரு. அவரு மைண்டுக்குள்ள பை மனோஜ் நான் வரேன்னு அவருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு போன கனகா வந்து போறாங்க. இன்னொரு சைடு உட்காரு மனோஜ், சாப்பிடு, நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்த ரோஹிணி வந்து நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போனதும் அவங்க அம்மா மைண்ட்ல வந்து நிக்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க அம்மாவோட தோல்ல கைய போட்டு ஆதரவா கூட்டிட்டு போன ஞாபகம் வருது அவருக்கு. அப்படியே 3 பெண்களும் அவரோட மனசுக்குள்ள ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து கும்மி அடிச்சிட்டு இருக்க பாவம் மனோஜ் ரொம்பவே பரிதாபமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.